கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். பிரபல நடிகை ரணியா ராவ் கிட்டத்தட்ட தங்க கடத்தல் வழக்குல வந்து நீ கைதாயிருக்காங்க. ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை இதே மாதிரி நடந்திருக்கு. துபாயிலேருந்து போறது, அப்போ அங்கேருந்து கொண்டு வர்றது, இங்கே சேல்ஸ் பண்றது, கிட்டத்தட்ட 4 பிசினஸ் இதுக்காண்டி கமிஷனருக்காண்டி பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம இதை வச்சு சொல்லும் போது ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற விஷயம் தான் இது இருக்கு. இன்னும் நீங்க யூஸ் பண்ண டேக்ல ரொம்ப ஸ்மார்ட்டான டேக்னு நினைச்சுதான் இங்க எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி தான் ஒரு நடிகை, அந்த ஒரு இப்ப நடிகர்களும் அந்த ஒரு ப்ரைடு இருக்கும்ல, நம்மள யாரும் ஏதோ தொட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, போயிருவாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொன்னு இவங்க பெருசா யூஸ் பண்ண டேக் வந்து தான் ஒரு பெரிய உயர் அதிகாரி, காவல் அதிகாரியோட வளர்ப்பு மகள்ன்ற டேக்கையும் இவங்க யூஸ் பண்ணி தான் தப்பிக்க பார்த்திருக்காங்க. இது நம்ம இந்த போறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லுமே, ஒரு மூவியை சொன்னா ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். 2 மூவி இங்க நம்ம சொல்லலாம். ஒன்னு அயன் மூவியை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதுல குருவியா டைமண்ட் கடத்துவார், ஓகே, சூர்யா 2016 அந்த மூவி. இன்னொரு இதே மாதிரி பெண்களை வச்சு ரிலேட் பண்ற மூவி என்னன்னு பார்த்தா க்ரூ மூவி, ஓகே. அதுல வந்து 3 நடிகைகளை மட்டும் மையமா வச்சு காமிக் த்ரில்லரா எடுக்கப்பட்ட ஸ்டோரி இதே மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து விமான பணிப்பெண்களா இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தப்பு, கரீனா கபூர், அதுக்கப்புறம் கிருத்தி சோனியா அப்படின்ற 3 பேரும் இதே வேலையை தான் பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த 2 மூவியை வந்து நம்ம பார்த்தாலே இதோட ஸ்டோரி நமக்கு புரிஞ்சிடும் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரே அதிர்ந்து போன ஒரு விஷயம். பெங்களூர் ஏர்போர்ட்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கவே இல்லைங்கிறாங்க. ஐ மீன் அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து இவ்வளோ பிடிப்பட்ட ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய தங்க கட்டி பிடிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இவங்க மாட்டிக்கிட்ட ஒரு அடிதான், இந்த கோட்டை தாண்டிட்டேன், என்ன பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். கோட்டை தாண்டியதுன்னா கோடீஸ்வரன். அதேதான், இந்த சீர்வனா மாட்டிட்டாங்களே. ஆமா, ஏன்னா அந்த கோட்டை தாண்டி போயிருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு லைன் தாண்டி போயிருந்தாலும் அவங்களை பிடிச்சிருக்க முடியாதுன்றதை தாண்டி தப்பிச்சு போயிருப்பாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி அவங்களை அங்கே அஃபிஷியல்ஸ் அத்தாரிட்டி, டிஆர்ஐ அத்தாரிட்டிஸ், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க கூப்பிடும் போது, இப்போ சில பேருக்கு இருக்குல்ல, என்னையா கூப்பிடுறீங்க, உங்களை கூப்பிடுறாங்க, அந்த ஒரு மாதிரி இன்னசென்ட்டா எடுப்போம்ல, அந்த மாதிரி இவங்களும் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. கூப்பிடும் போது என்ன கூப்பிடலன்னு அப்புறம் வந்து இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போன ஒரு விஷயம். மெயினாக இவங்க சிக்னது என்னன்னா, எவ்வளோ பெரிய திருடனா இருந்தாலும் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு க்ளூ கொடுப்பான்ல, அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ல இருந்தா அந்த க்ளூ ஆரம்பிச்சிருக்கு. தெரியாம இருக்கும், ஒரே ட்ரெஸ் போட்டு போறமே, வாட்ச் பண்ணா இல்ல, தெரியாம இருக்கும். அதுக்கு அவங்க எடுத்த டாக் தான் சார் போலீஸ் அஃபிஷியலோட வளர்ப்பு மகள். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க அப்படிதான் தப்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு நல்லா இதுல புரிஞ்சுக்கணும். இப்ப மக்களே கேள்வி கேட்கலாம், ஏங்க இவ்வளவு நாள் என்னங்க அவங்களை பிடிக்கல, என்னங்க எங்க காதுல என்ன பூ சுத்துறீங்களான்னு கேட்டிருப்பாங்க, கேட்கலாம் மக்கள் இப்போ. பட் ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வாட்டியும் எக்ஸிட் ஆறாங்கல்ல, அது எல்லாமே விஐபி எக்ஸிட். ஓகே ஓகே. விஐபி எக்ஸிட்டா இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் அவங்களா போகும்போது செக்கிங் அவ்வளோ ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா கன்ஸ்ட்ரைண்டா அந்த இடத்துல இருக்காது. கொஞ்சம் ஓகே விஐபிப்பா அப்படி அவங்க எதுக்காக போறாங்க, பிசினஸ் பர்பஸ்க்காக போறாங்க, பொலிட்டிக்கல், அதாவது எஸ்கார்ட் ஜாஸ்தி இருக்க ஒரு பகுதி தான் ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு வாட்டியும் ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு டிராவல் போயிட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வரப்போ எல்லாமே வந்துட்டு கூட காவல் அதிகாரி, ஒரு அதிகாரி வந்து அவர் போய் வண்டி நிற்குமோ அந்த வண்டியில் ஏற்றி விட்டு வருவார். அந்த வண்டியை கொண்டுட்டு வரதும் காவல் அதிகாரியாக தான் இருப்பாங்கன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பெருசா இங்க சந்தேகம் வரும் சொல்லுங்க, பேஸா? ஓகே, எனக்கு குருவினாலே ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா உளவுத்துறை ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கலாம். ஒண்ணு இல்ல இவங்களே வந்துட்டு சரி இவங்களே போய் கண்டுபிடிக்கிறதுனா அப்ப 2வது வாட்டி என்ன ட்ரெஸ், 3வது வாட்டி என்ன ட்ரெஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் இந்த இடத்துல, இந்த மாதிரி தங்கம் கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு இதுல தான் லாஸ்ட் மினிட்ல போய் அவங்களை அங்க பிடிச்சிருக்காங்க. இல்ல துபாய் ஏர்போர்ட்லயே பிடிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பா இல்ல மேடம், இப்ப பெங்களூர் ஏர்போர்ட் நீங்க சொல்ற மாதிரி பெங்களூர் ஏர்போர்ட் விட்டுருக்கலாம் இல்ல, துபாய் ஏர்போர்ட்ல உள்ள வரும்போது எப்படி சிக்காம வந்திருப்பாங்க? துபாய் ஏர்போர்ட் சார், இங்க நிறைய பேர் பண்ற விஷயம் அதுதான். இந்த கஸ்டம்ஸ்க்கும் இவங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். எங்க நடக்கும் அப்படின்னா, துபாயில உங்களுக்கு நல்லா தெரியும், கோல்டு வந்து லைக் கம்பேரிட்டிவ்லி சீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேல வாங்கி போட்டுட்டு வரது நம்மளால நிறைய இஷ்யூஸ் பார்க்க முடிஞ்சது. அதுவும் சர்டன் இருக்கு, 5 பவுன் இவ்வளவுதான் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனுக்குன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு அந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ அது வந்து எக்ஸ்போஸ்டா தெரியுற ஒரு விஷயம். ஓகே, இவங்க எக்ஸ்போஸ்டா தெரியுற விஷயம் என்னன்னா, பர்ஃபெக்டா அந்த என்ன தங்கம் போடணுமோ அந்த தங்கம் மட்டும்தான் இருந்திருக்கு. இது எல்லாமே அவங்க பாடிக்குள்ள வச்சு கடத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கான பிரத்யேகமா ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த ப்ளூ கலர், நம்ம ஒரு கோட் மாதிரி போட்டு அந்த பெல்ட் எல்லாம் அந்த மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா? இவங்க சிக்கனதே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமிரேட்ஸ்ல தான் வந்திருக்காங்க, செவ்வாய்க்கிழமை வந்திருக்காங்க. இன்னொன்னு சொல்ல போனது பார்த்தா, இது வந்து இந்த 15 நாள்ல 4வது முறை துபாய்னு சொல்லப்படுது. அது அவங்க கொடுத்த 2வது க்ளூ. ஓகேங்களா? ஒண்ணு வந்துட்டு ட்ரெஸ்,
ரெண்டாவது இவங்க கொடுத்த பெரிய க்ளூ இது. ஓகேங்களா, அவங்க வந்திருக்காங்க 15 நாள்ல வரும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சந்தேகம் வரல. இந்த மாதிரி ஒரு குருவி அப்படின்னும் போது லைக் இது இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரு இதை போயிட்டு கடத்திட்டு வர சொன்னா யாருக்கு இது போக போகுதுன்றதுதான் விஷயம். இவங்க ஆக்டட் அஸ் அ மிடில் மேன் தான், ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். என் கமிஷன் எனக்கு கொடுத்துரு, பிரச்சனை இல்லை, நான் முடிச்சு கொடுத்துரு. ஆமா, என்ன மூவியும் பெருசா ஓடல. 16ல வாகை மூவி தமிழ்ல ஜீவா கூட பண்ணாங்க, ஒரு சாங் போச்சு, அவ்வளவுதான். கனடால 3 மூவி பண்ணதா சொல்லப்படுது. 33 வயசு, 4 மாசம் முன்னாடி உங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயமும் ஆயிருக்கு. சரி, இது நல்லா இருக்கேப்பா, ஈஸியா செட்டில் ஆயிடலாம் சீக்கிரம். இன்னொன்னு இருக்கவே இருக்கே டேக், தான் ஒரு அதிகாரியோட வளர்ப்பு மகள், ஒரு மகள் அப்படின்னும் போது யாரும் நம்மள இது குருட்டு நம்பிக்கை தான் சார். அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்ப பொண்ணுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை இருக்கு, அதனோட நடந்திருக்கலாம், பட் என் கூட இல்ல இந்த பொண்ணு அப்படிங்கிறாரு. ஆமா, அவரு என்ன சொன்னார்னா, கல்யாணத்தோட ஆச்சு, எங்க கிட்ட பேசல அவரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய உயர் பொறுப்புல இருக்கவர். இவர் மேலேயும் சர்ச்சைகள், 2 சர்ச்சைகள் இருக்கு இந்த இடத்துல, அலிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் வந்து அதான் ஐபிஎஸ் கேடர் ராமச்சந்திர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக காவல்துறை வீட்டு வசதி கழகத்தோட தலைமை இயக்குனரா இவர் இந்த இடத்துல இருக்காரு. 2 இஷ்யூல சிக்கியிருக்காரு. ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி கோல்டு இஷ்யூ. கேரளா டு மைசூர் வந்துட்டு அந்த உரிமையாளர் எடுத்துட்டு போகும்போது அது கடத்தல் வழக்குல இவருக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒண்ணு. பட் ரெக்கார்டடா எவிடன்ஸா எதுவும் இல்லை. இது எப்படி ஆயிடுச்சுன்னா சர்ச்சையா மாறி போச்சு. ரெண்டாவது வந்து இவருடைய மகன் வந்து கார் வாங்கினது யார் கூட அப்படின்னு சேர்த்து பாத்தீங்கன்னா, ஒரு லைக் ஸ்கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் பேர் வந்து சர்வதேச ஹேக்கர். அந்த பர்சன் ஸ்ரீகிருஷ்ணா ரமேஷ், ஸ்ரிக்கி அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை சொல்றாங்க. அவர் கூட சேர்ந்து போர்ஷே கார் இது வாங்குறதுல ஒரு விஷயம் நடந்து இந்த காரை திரும்ப ஷோரூம்ல விடுற அளவுக்கு ஆச்சு அந்த இஷ்யூ. அந்த இஷ்யூ 2த்துலயும் இவர் சிக்கிருக்காரு. இப்ப இவர் யோசிப்பாருல்ல, நம்ம வீணா உள்ள தலையை கொடுத்தோம்னா மாட்டிப்போம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். நம்மள கிளற ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப இவர் பட சிக்க வாய்ப்பு இருக்குல்ல. கிளர்னா என்ன ஆகும், பின்னாடி குப்பைகள் எல்லாம் வெளில வரும் இல்லையா. அதனால இவர் ஸ்மார்ட்டா என்ன சொல்றாரு, 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் அவங்க எங்க கூட கிடையாது. ஆக்சுவலி உங்க வீடு வந்து இங்க சீசர் போட்டிருக்காங்க. என்னன்னா லகுவல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இதுல அடுக்குமாடியில தான் அவங்க இருந்திருக்காங்க, பெங்களூர்ல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கணவர் கூட அவங்க கல்யாணம் ஆகி அங்கேயே போயிட்டாங்க, 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. அவர் ஒரு வடிவமைப்பாளர், கட்டிட வடிவமைப்பாளர். ஓகே, டெக்கரேட்டர்ஸ், இந்த டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், எக்ஸ்டீரியர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு தரவர். அவரும் ஒரு அரசியல்வாதியோட சொந்தக்கார் தான். கல்யாணம் செம்ம பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதோட எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, பேச்சுவார்த்தை நின்று போச்சு. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு சொல்லி இவர் அழகா அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் எஸ்கேப் ஆனா விடுவாங்களா அப்படின்னு கேட்டா விட போறது கிடையாது. கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வருவாங்க. சரி, எல்லாத்துலயும் ஒரு மூலாதாரமா இருக்கிறது கண்டிப்பா சிடிஆர்னு ஒரு விஷயம் இருக்கு, கால் டீடைல் ரெக்கார்டிங்ன்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதால தான் நிறைய அக்யூஸ்ட் வந்து வாட்ஸ்அப் கால்ஸ் யூஸ் பண்றது, விபிஎன் போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ற ரீசனா இருக்க போகுது இந்த இடத்துல. இப்போ இவங்களுமே இந்த ரீசன்லாம் வச்சு தப்பிச்சிடலாம் தான் இங்க நினைச்சிருக்காங்க. பட் முடியாம தான் மாட்டிக்கிட்டாங்க இங்க. கண்டிப்பா இதுல வந்து மேடம், இப்ப அந்த பொண்ணு இப்ப எந்த இடத்துல ட்ரெஸ் போட்டு அத அதாவது மறைச்சு கொண்டு வந்திருக்கோம். ஆமா, ஏன்னா இது வந்து வராங்க, வந்துட்டு அந்த எமிரேட்ஸ் ஃபிளைட்ல வராங்க, செவ்வாய்க்கிழமை அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இல்லையா. அரெஸ்ட் பண்ணி அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, கதை சொல்ல போகும்போது அத்தாரிட்டிஸ் கூப்பிட்டுருக்காங்க, இவங்க போல. அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா, நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மகள், என்ன நீங்க தொட்டிங்கன்னா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அளவுக்கு பேசியிருக்காங்க அந்த இடத்துல. சரி, என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரைவேட் ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க லக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செக் பண்ண அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் 2 பர்ஃபியூம் பாட்டில் தான் அதுல இருந்திருக்கு லக்கேஜ்ல. உடனே இவங்க அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணுவாங்க அப்படியே தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க இருந்து பாருங்க ஒண்ணுமே இல்ல லக்கேஜ்ல, என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா, உங்களுக்கு அதேதான் உங்களுக்கு இருக்கு, வைக்கிறேன் போறேன் வரேன் அப்படியே ஆச்சா போச்சான்னு பேசியிருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த காவல் அதிகாரிக்கு ஒரு விஷயம் உறுத்திருக்கு. ஆல்ரெடி அவங்க கண்ணி எது மேல, ட்ரெஸ் மேல. அவங்களோட ட்ரெஸ்ல இருக்க அந்த எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ராய்டரி வந்து மின்னி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பெல்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க வியர் பண்ணியிருந்திருக்காங்க. ட்ரெஸ் மேல இல்லாம ஒரு மாதிரி உள்ள ரொம்ப டிஃப்ரெண்டா வியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன, பெண் காவல் அதிகாரியை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு போய் செக் பண்ண சொன்னாதான் அங்க கதையே தெரியுது. என்னன்னா, அந்த ட்ரெஸ் அதுக்கே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ட்ரெஸ். அதனாலதான் அவங்க 4 வாட்டி ட்ரெஸ்ஸை மாத்தல. கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 48 முறை அவங்க டிராவல் பண்ணதா சொல்லப்படுது. இந்த போன வருஷம் மட்டும் 40 முறை, இந்த வருஷம் வந்துட்டு 8 முறை. அதுல இந்த 15 நாள்ல மட்டும் 4 முறை. இல்ல ஸ்கேனர்லாம் இருக்கு மேடம், அதெல்லாம் தெரியாதா அப்படி? சார், ஸ்கேனர் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்தாலுமே வந்து உங்களுக்கு என்ன சார், மேக்ஸிமம் மெட்டல் டிடெக்டர் ஸ்கேனரா தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஸ்கேனர் சவுண்ட் போட்டு கோல்டு, டைமண்ட், சில்வரை பிடிச்சாங்கன்னு இருக்கா நமக்கு? அது கிடையாது இல்ல. மேக்ஸிமம் செக்கிங்ல போவோம். இருந்தாலும் 15 கிலோ தங்கம் கட்டிங்கும் போது ஆமா அதுக்கே தெரியாதா? இல்ல, அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் நமக்கு நல்லாவே பார்த்தது அங்க ரொம்ப லூஸா தான் நமக்கு தெரியுது. இது பெல்ட்லன்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இருக்குல்ல, க்ளூ இருக்குல்ல, அதுக்குன்னே பிரத்யேகமான க்ளூ போட்டு அவங்க தொடையில எல்லாம் ஒட்டி இருந்ததாகவும் இங்க சொல்லப்படுது. அந்த தங்க கட்டிய பேக் சைடு வச்சு க்ளூ வச்சு ஒட்டிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா உங்களுக்கு அது பார் மாதிரி தானே இருக்கும். ஆமா. ஓகே, அந்த மாதிரி போகும்போது நம்ம கேட்கும்போது அந்த வெயிட்ட முதல்ல எப்படி கேரி பண்ணி நடந்தாங்கன்னு தெரியல. அதான் சார் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு. இல்ல மேடம், ஒரு கட்டியாவது கீழே வந்திருக்கும்ல. இப்போ வாக்கிங்ல போகும்போது வரும்போது ஏதோ ஒண்ணு கீழே வந்ததோட பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டா இருந்துச்சு அப்படி? சார், அதெல்லாம் சொருக தெரியாம சொருகுனா பண்ற வேலை சார் அதெல்லாம். ஓகேங்களா? ஏன்னா
எவ்வளோ கிளியரா. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் வரதுக்கு முன்னாடி கோவிட் டைமில் வந்து கோட் இல்லை அப்போ பெருசாக இல்லாதனால நான் ஒரு காலேஜில் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் காலேஜுக்கு நாட் அலோட் அப்படின்னாலுமே ஃபோனை அவ்வளோ அழகாக சொருவி காலேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் கீழே விழுதா என்ன? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகும், ஹாபிச்சுவல் ஒரு விஷயம் வந்துரும்ல, டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் எங்க பண்ணா எப்படி ஆகும். இன்னொன்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அதுக்கான க்ளூன்னு இருக்கு இல்ல சார். ஏன்னா இவங்க வந்து இப்படி பண்ணும்போது இது விழாத அளவுக்கு அதுக்கான என்ன பண்ணணுமோ அந்த விஷயம் பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்த பெல்ஸ் ப்ராப்பரா, அதனாலதான் அந்த ட்ரெஸ் அவங்க மாத்தல. இப்போ காமனா இருக்கவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அயன் மூவில சூர்யா எடுத்துட்டா கெட்டப்ப மாத்தி மாத்தி வருவார். அந்த இடத்துல இவங்க கெட்டப்ப மாத்தல எதுவும் பார்க்கல, ரொம்ப கேஷுவலா ரொம்ப அந்த ஃபேஸை இதுவா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. அப்போ விச் மீன்ஸ் தட் அவங்களுக்கு அவங்க டெக்னிக் மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அங்கே இருந்திருக்கு. அதுதான் இங்க விஷயமாவே இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, துபாய் ஃபிளைட் ஏறி அதுக்கு முன்னாடி இதுல இன்னொன்னும் சொல்லப்படுது என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதாமா. ஓகே, 4% கமிஷன். இந்த ஒரு வேலை கரெக்டா நடந்திருந்தா உங்களுக்கு 50 லட்ச ரூபா கமிஷன் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல இவங்க எப்படி வரும்னா, இவங்களுக்கு முன்னாடி யார் என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் தெரியாது. குருவி அதான் சொல்ற மாதிரி மீடியேட்டர் ஜஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியுமா சார் இவங்க இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லுவாங்களாம், வாங்கிடுவாங்களாம். அது துபாயில வாங்கிடுவாங்களாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு ஏர்போர்ட் வருவாங்களாமா. ஏர்போர்ட் வந்துட்டு போய் ரீச் ஆறாங்கல்ல வீட்டுக்கு போய் ரீச் ஆனே ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் அவங்களுக்கான விஷயம். யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க டீடைல்ஸ் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு கொண்டு போய் சேர போகுதுன்ற டீடைல்ஸ் இங்க தெரிய போகுது கிடையாது. ஓகே, மேபி அந்த பர்சன்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்காக ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களா, கண்டிப்பா அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கொண்டு வர போறாங்க. அவங்க சிக்கனா இன்னும் யார் யார் இதுல தொடர்புன்றது தெரிய வரும். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றாங்க, எப்பவுமே வரும்போது ஒரு காவல் அதிகாரி ஒரு அதிகாரின்னு தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு அதிகாரி அவங்க கூடயே வந்து அங்க இறங்குனதுல இருந்து கூட்டிட்டு போய் விடுவாருன்னு சொல்லப்பட்டு, கண்டிப்பா அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. சொல்லப்பட்டு ஒரு முறை இல்ல பல முறை வந்துட்டு போகும்போது எப்படி சார் அவ்வளவு இதுவா தெரியாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இங்க வெளியே வந்து காவல் வாகனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காவல் வாகனம் இருக்குன்னு அவங்க 3 வாட்டி எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா தன்னுடைய அப்பா ஒரு IPS அதிகாரி, பாதுகாப்பு கருதி எனக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்காக வண்டி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது இல்லையா. சோ மேபி அவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்ல, இல்ல தெரியாமலும் இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், உங்க அப்பா வந்துட்டு இங்க நம்ம ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா என்னை விட்டுருங்க அப்படிங்கிறதுக்காக விட போறது கிடையாது. ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கொண்டு வர போறாங்க, எந்த விதத்துலன்னு கொண்டு வரதான் போறாங்க லிங்க். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம அவங்க அடுக்குமாடி வீடு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பிடிப்பட்ட அன்னைக்கு அங்க பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள 2 கோடி பணம், 2.67 கோடி 2 கோடி நகை, இதே மாதிரி கோல்டு, 2.67 கோடி ரூபா ரொக்கம் அந்த இடத்துல. ஆமா, மொத்தம் இது வரைக்கும் உங்ககிட்ட ஏர்போர்ட்ல இங்க பிடிப்பட்டதை பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டா தலை சுத்திரும். 17.29 கோடி ரூபா இன் டோட்டல். அப்பா, இது வரைக்கும் பிடிப்பட்ட ஒரு விஷயம். அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு மூவியும் இல்ல ஒன்னும் இல்ல, பேசாம இப்படி கமிஷன் வாங்கி கோட்டீஸ்வரி ஆயிரம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கடத்தினது இல்லாம இந்த முறை அதிகமா கடத்திருப்பாங்களோ. 12 கோடி வந்துட்டு வர்த்தான ஒரு விஷயம், பிளஸ் கேஷ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 15 கோடி தான் அந்த இடத்துல சொல்லப்படுது இல்லையா நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், அதுல 12 கோடிக்கு 4%னா 50 லட்ச ரூபா கமிஷன். இதுதான் விஷயம். அப்ப போன வருஷம் அப்போ வந்து ஒரு 40 முறை அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது கடத்தினாங்களா? ஏன்னா இப்ப இந்த விசாரணை வளையமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் இந்த இது எல்லாம் சேர்த்தி அவங்க இந்த ஒரு வருஷமா இதுலதான் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பிசினஸ் தான் பண்ணிருக்காங்க. அதுதானே தெரிய போகுது இந்த இடத்துல நமக்கு. ஏன்னா ஃபர்தர் இப்ப வந்திருக்கிறது இது மட்டும் தான். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொன்ன மாதிரி இது வந்துட்டு இப்ப எல்லாமே பெரிய யார் யார் அதிகாரிகள் உள்ள இருக்காங்க, என்னென்ன மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இப்ப இங்க வராங்கன்னா அப்ப துபாயில இருக்க ஏர்போர்ட்ல வந்து அங்க இருக்க அத்தாரிட்டிஸ்க்கு இது தெரியுமா தெரியாதா, அங்க ப்ராப்பர் செக்கிங் பண்ணலையா, ஏன் அங்க அவங்க கவனிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இனிமேதான் இங்க இருக்க சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்த போறாங்கன்னே சொல்றாங்க. அப்பா, இதை முன்னாடி பண்ணிருக்கணுமா இல்லையா? பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு போல. இதை பண்ணிருக்கணுமா இல்லையா? இப்பதான் இதை சொல்றாங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஏன் எதுக்காக அதை பண்ண போறாங்க, இவங்க எத்தனை வாட்டி டிராவல் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கா. இதெல்லாம் வந்துட்டு அதான் சொல்ல, இது ப்ரிவென்ஷன் முன்னாடின்றது வேணும் இல்லையா ஒரு விஷயம். இது கூட என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது வரைக்கும் தகவலா வந்தது என்னன்னா, இவங்களா போய் கண்டுபிடிச்ச மாதிரி எதுவுமே இங்க சொல்ல, தகவல் வந்தது அதன் உளவுத்துறை ஆர் சம்திங் அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இங்க வந்ததுன்னு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா போடுறதுமே மினிமம் 5 years to maximum லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரும். ஏன்னா இதுல DRI உள்ள வராங்க அத்தாரிட்டேட்டிவா. இது பாத்தீங்கன்னா லைக் கஸ்டம்ஸ் ஆக்ட் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ், பிரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட், இதுல தான் வந்து இது கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னும் என்னென்ன செக்ஷன்ஸ் போடுறாங்களோ அது ஆடட் அப் செக்ஷன்ஸ். இது மெயினா இந்த கஸ்டம்ஸ்ல மாற்ற கோல்டு லாண்டரிங்கான ஒரு விஷயம். இது உள்ள வரும்போது மினிமம் 5 years to maximum லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு வாட்டி பண்ணாலே. இது எத்தனை வாட்டி கணக்கே இல்லையே இந்த இடத்துல. அப்ப எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவங்களுக்கு. கொஞ்சம் கூட அவங்க மாட்டிக்கிட்டுமேன்ற ஒரு விஷயமே அவங்க ஃபேஸ்ல இருந்த மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கடைசியா சண்டை போடும்போது எக்ஸ்ட்ரா மாட்டி இருக்கும் போல. அதுதான் ரெண்டாவது Dress அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கேன் 1 கிலோ 2 கிலோ இல்ல 15 கிலோ. அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பாடியில 15 கிலோ இருக்கும்போது அசைவு இருக்குன்னு மேடம். ஏதோ ஒரு அந்த மாற்றம் இருக்குதானே செய்யும் நடை உடையில. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்போம் ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். வந்து ஒரு பெண் வந்துட்டு கும்பகோணத்தில் நடந்த காலேஜில் குழந்தைக்கு பாத்ரூம்ல வச்சு பிரெக்னன்சி டெலிவரி கொடுத்தது பார்த்துருப்போம். ஒரு பெண்ணால 10 மாதம் வந்து கர்ப்பிணியா இருக்குன்ற ஒரு விஷயத்தை ட்ரெஸ் போட்டு கர்ப்பிணின்னு மறைக்க முடியும்னா இது ஏன் சார் மறைக்க முடியாது? லாஜிக்கா யோசிங்களா அந்த இடத்துல.
ஏன் உனக்கு வந்து வயிறு அதுல பெருசா இருந்துச்சு இப்ப என்ன காணும்னு கேட்கும்போது இல்ல எனக்கு வந்து பீரியட்ஸ், நான் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிட்டா அதனால வயிறு வந்து எனக்கு சின்னதாயிடுச்சுன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அது பெண்களுக்கே உண்டான அது நேச்சர். ஓகே, வயிறு வந்து ப்ளோட்டிங் ஆகும். ஒன்ஸ் வந்து மந்த்லி மென்சுரேஷன் சைக்கிள் ஆகும்போது சில பேருக்கு அந்த வயிறு வந்து உங்களுக்கு வந்து அமுங்கிடும், அந்த விஷயம் நடக்கும். ப்ளோட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் அங்க இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா அந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் உங்களால லூசா போட்டு 10 மாதம் கர்ப்பிணின்றதையே மறைக்க முடியும்னா இதையே மறைக்க முடியாது. அதான விஷயம். ஏன்னா அவங்க மாட்டினதே ட்ரெஸ்ஸோட எம்ப்ராய்டரி பிளஸ் பெல்ட் இதுதானே, வேற எதுவும் அவங்களை பெருசா காட்டி கொடுக்கலையே. நீ ஏமா ஒரு மாதிரி நடக்கிற, நீ ஏமா இது அப்படின்னு எதுவுமே இங்க யாருமே பிடிக்கலையே அவங்கள. ரொம்ப நார்மலா தொடையில ஒட்டி இருக்கும் போதெல்லாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதானே செய்யும். இப்ப சுத்தி ஒட்டி இருப்பாங்களே எப்படி? ஆமா சார், பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம்ல அங்க. ஏன்னா உங்களுக்கு தங்க கட்டி பாத்தீங்கன்னா இதுல அவங்க காமிச்சதுலமே ஸ்லிம் டைப்ல இருக்கு. ஓகே, இப்படி இல்ல லெங்த், ஐ மீன் இது ஜாஸ்தி, பிரெத் வந்து ஜாஸ்தி. ஓகே, உங்களுக்கு இந்த இது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம போனே இப்போ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது ஜாஸ்தி ஆக இதுவாகும். இது இப்படி போயிடுச்சு, பிரெத் இந்த இதுல போயிடும் போது உங்களுக்கு அந்த பெருசா ஹைட் கொடுக்கல இந்த இடத்துல. இப்ப போனே நீங்க வைக்கிறீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் போன் வச்சா உங்க உடம்பு பாக்கெட்ல இருக்கிறது தெரியாது. போன் வந்து கொஞ்சம் பெருசா கவர் எல்லாம் போட்டு பெருசா வச்சு பாருங்க, அது நமக்கே ஒரு பர்டனா இருக்கும் அந்த இடத்துல. இன்னொன்னு இவங்க கை தேர்ந்தவங்க அப்படின்னும் போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. நம்மளால இந்த வீடியோ பார்க்க முடியுது. கொஞ்சம் கூட மாட்டிக்கிட்டோமே, அப்ப எதற்கும் தயாராக இருந்தார்களா, இல்ல நம்மள யாரும் பிடிக்க மாட்டாங்க நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிடலான்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையானும் இங்க நமக்கு தெரியல இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்றது, ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும்ன்றதை நம்ம வேற மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட்ல யோசிச்சோம். பட் இது எவ்வளோ கேவலமான ஒரு செயலா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. அட்ட ஸ்ட்ரெச் ஒரே டைம்ல மாட்டினது இதான் முதல் தடவை. அவங்க யோசிச்சிருப்பாங்க பொண்ணு பையனை தான் பிடிப்பாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த பவர் அபியூஸ் பண்ற பெண்களுக்கு எல்லாருமே தான் பொண்ணுப்பா சிம்பத்தி நோட் எடுத்துடலாம், ஒண்ணு பொண்ணை யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான விஷயம் எல்லாமே சேர்த்துதான் இது வரைக்கும் அந்த தகவல் செய்ய வச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் யார் இது ரொம்ப பெரிய சர்க்கிள் தானே சார். இது கண்டிப்பா பறிஞ்சிக்கலாம், ஒரு ஆளா 2 ஆளா பண்ண முடியாது, ஒரு கேங்கா தான் இருக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா ஸ்மக்லிங் போது யார் வாங்க சொன்னா யார் விற்க சொன்னா, அது ஒரு ஆளே கைமாற்றப்பட போதா இல்ல பிரிச்சு இப்ப கஞ்சாலாம் ஆகுது இல்லையா, மொத்தமா பல்கா வாங்குவாங்க, வாங்கிட்டு என்ன ஆகுது இடத்துல பிரிச்சு பொட்டலம் போட்டு விற்கிறதா, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க நடக்குது இல்ல. அந்த மாதிரி இது ஒரு பாரா விற்க போறாங்களா இல்ல மொத்தமா ஒரு ஆளு கொடுக்க போறாங்களா, இல்ல இது வந்து கோல்டு ரா மெட்டீரியல் இருந்து ஃபார்மேட்டா மாத்தி ஜுவல்லரி ஷாப்புக்கு ஏதாவது போதா, இதெல்லாம் அடுத்த கட்டமா தான் நமக்கு தெரிய வரும். சோ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட்லயும் போட்டு 14 நாள் அவங்களை ரிமாண்ட்லயும் எடுத்தாச்சு. இப்போ பெங்களூர்ல போட்டே எடுத்துட்டு 14 நாள் இன்வெஸ்டிகேஷன் போகுது. பத்தலன்ற பட்சத்துல இன்னும் அவங்க கிட்ட கஸ்டடி எடுத்து ரிமாண்ட் கஸ்டடி எடுத்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகுதான் போகுது இந்த இடத்துல. பட் ஈஸியா இந்த இடத்துல விட்டுற போறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இன்வால்வ் இல்லையா அதுல. அதனால வருவாய்த்துறை அவங்க எல்லாமே விஐபி அதிகம் மாட்டிருந்தா எப்படி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி சார். எஸ்கேப் ஆகுறதுன்னு தாண்டி இன்வெஸ்டிகேஷன் வரும்போது கண்டிப்பா வந்துதான் ஆகணும் உள்ள. ஓகேங்களா, கண்டிப்பா இதுல பெரும் புலிகள் இல்லாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் இல்ல அப்படின்னா முதல்ல எங்க இந்த தைரியம் வரும்? ஒரு பிஎஸ்ஏ வந்து கூட்டிட்டு போய் வண்டியில கொண்டு விடுறாருன்னா கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை அவருக்கு தெரியுதோ செகண்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பாவின் பெயரில் வளர்ப்பு மகள் நம்ம கொண்டு போய் சேஃபா விடணும், அதனால வண்டி அனுப்பணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சொல்றாங்க இல்லையா ஏர்போர்ட்ல ஒரு அதிகாரி வந்துட்டு ரெகுலரா கூட்டிட்டு போய் ஆன் அண்ட் ஆஃப் விட்டார்னா அவருக்கு தெரியாம இருக்க வேண்டிய சான்ஸ் இல்ல. ஏங்க இந்த அளவுக்கு இன்னொன்னு நல்லா இதுல புரிஞ்சுக்கணும், அதிகாரின்னு தான் வந்திருக்கு அந்த ஏர்போர்ட்ல விட்டு கூட்டிட்டு வருவார். அவர் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட அதிகாரியா இல்ல காவல் அதிகாரியான்றது நமக்கு இன்னும் எக்ஸ்பிளிசிட்டா வெளில வரல. ஓகே, வரும்போது தான் அது தெரியும். அப்ப அங்கிருந்து போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா இது என்ன டர்ன் எடுக்க போகுது அப்படிங்கிறது. இல்ல காவல்துறை இல்ல இந்த மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரி அப்படின்னா இது என்ன டர்ன் எடுக்க போகுதுன்றது நமக்கு எல்லாமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான். அவங்க வாயை திறக்கணும், இல்லனாலும் திறக்க வச்சிருவாங்க. அதுதான் இங்க விஷயம். கண்டிப்பா மேடம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி மேடம். நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.